கேரள சினிமா துறையில் இருக்கிற பாலியல் தொந்தரவுகளை ஹேமா கமிட்டி வந்து அறிக்கை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சினிமாவில் மட்டும்தான் இருக்குன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த சமூகத்தில் வேறு எங்கேயுமே இல்லையா? அது ஒரு 2 பேர் சம்மந்தப்பட்ட பர்சனல். அது யாருடைய விருப்பங்கள் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால் அது குறிப்பாக சினிமாங்கிறது பொதுவாகவே வந்து மக்களை பொறுத்தவரை சினிமாக்காரன் சொன்னாக்க வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சினிமாக்காரன் தேர்தல்னா ஓட்டு போடுவாங்க. ஸோ இவ்வளோதான் மக்களுடைய மனநிலை. அதனால் எனக்கு அதை பற்றின தெளிவான விஷயம், நான் வெளியூரில் இருந்ததுனால எனக்கு தெரியலை. நான் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வரக்கூடிய காலங்களில் பதில் சொல்கிறேன். இரட்டை இலை சின்னத்தில் போட்டிக்கிட்டீங்க. இப்போ வந்து அதிமுகவோட நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அதிமுக கட்சி தான் கவுண்டர் கட்சியை மாற்றிட்டார் எடப்பாடி. அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எல்லா மக்களுக்குமான, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் 72 உருவான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த கட்சிக்காக என்ன, இப்போ அந்த கட்சியை அவர் உருவாக்கி இருந்தாருன்னா அதுக்கான வேல்யூ தெரியும். சும்மா ஃப்ளூக்கில் கிடச்சி தானே. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளே இருந்துட்டு போவோம், கட்சி இருந்தான்னா அழிஞ்சான்னாங்கிற நோக்கத்தை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. அதை ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஒரு மாவட்ட கட்சியாக, ஒரு மண்டல கட்சியாக மாற்றின பெருமை வந்து எடப்பாடி சார். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இந்த கள்ளச்சாராயம் மரணங்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலைன்னு ஒரு பக்கம், கட்டண உயர்வுன்னு இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக கருணாஸ் போராட்டத்தை முன்வைக்காதது ஏன்? இல்லை, இது இன்றைக்கி தான் புதுசாக நடக்குது மாதிரியே இப்போ எல்லோரும் பேசுகிறது தான் இதில் வந்து ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் 87 சென்னையில் இருக்கேன். நான் இங்கே தான் படித்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் சாப்பிட்டேன், இங்கே தான் ரோடு எனக்கு தெரியாத சந்து பொந்துகளே கிடையாது. ஸோ இது எல்லா காலகட்டத்திலையுமே இந்த சென்னையில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி ஏன் இது பெருசாக தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழக்கமாக எல்லோரும் தோளில் தூக்கி சுமக்கிற சோசியல் மீடியா, ஏன்னா நீங்கள் செய்தி வேணும், ஏதாவது ஒரு செய்தி வேணும், ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டி பேசுகிறது. ஸோ அந்த ஆம்ஸ்ட்ராங்கு அவருடைய மரணத்தை பொறுத்தவரை அரசு வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதில் எப்படி அரசியல் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷ நண்பர் வந்து இறந்து போன ஆம்ஸ்ட்ராங். என்னுடைய மனைவி கூட இன்றைக்கி நான் வெளியூரில் ராமேஸ்வரத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன், அதனால் கலந்துக்க முடியலை. என்னுடைய மனைவி போனாங்க. என் குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் அவரை நீண்ட 30 வருஷம்னா ஒரு நாள் 2 நாள் இல்லையா. இன்றைக்கி எனக்கு அவரை தெரியும்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைக்கி நான் அவங்க பிறந்திருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இது அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு செய்தி வேணும், அதுவும் நல்ல விஷயங்களை பேசக்கூடாது. ஒரு பேட் வைப்ரேஷனு, கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்களை பெருசாக பேசணும். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணுங்கிற போட்டி மனநிலை மக்கள்கிட்டே வந்துருச்சுங்கிறது தான் இங்கே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ விஜயோட அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்க? பொதுவாகவே அரசியல் என்பது மக்களுக்கான சேவை. முதல்ல அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட பெரிய ஊடகம் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட நிறையா ரிப்போர்ட்டர்ஸ் வச்சுருப்பீங்க. நான் 5 ஆண்டுகள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனைங்கிற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். புரட்சித் தலைவி அம்மா தான் எனக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்த 5 வருடங்களில் நான் யாருக்கிட்டையாவது கைவிடல் வாங்கியிருக்கேனா? இல்லை ஒரு சில இந்த அம்மா வேலை, ஆயா வேலை, இந்த சத்துணவுல வேலை, இல்லை இந்த தலையாரி வேலை, இந்த மாதிரியான வேலைகளை வாங்கி கொடுத்தேன். அந்த வேலைகளை வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு அரணா நான் காசு வாங்கியிருப்பேனா அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த 5 வருஷத்தில் நான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடம் வாங்கலான்னு ஒரு ஒரு விவசாயத்துக்கு ஒரு இடம் வாங்கலான்ட்டு விலை பேசினேன். முன்பணமும் 50,000 கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த காசை வாங்கிட்டேன். ஒரு இஸ்லாமியர்கிட்ட தான் கொடுத்தேன், திருப்பி வாங்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் உழைச்சின்னு அடித்து ஏதோ கிடைக்கிற காசில் நான் குடும்பத்தை பார்த்து அந்த பொருளை வாங்குகிறேன். ஆனால் அந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? இந்த எம்எல்ஏ இருந்தால 5 வருஷம் அப்போ வாங்கி வளைச்சி போட்டதான் இதுன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டே இருப்பான். சரி, எதுக்கு? நான் 5 வருஷம் அந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்ததோட வந்துட்டேன். சட்டமன்றம் கூட அரசாங்கத்தோட இடத்துல இருந்துட்டு நான் வந்துட்டேன். அவ்வளோதான். ஆக இந்த மாதிரியான நம்மளால் முடிஞ்சதை இயலாதவர்களுக்கு செய்யணுங்கிற உண்மையான மனநிலையில் ஒரு அரசியலுக்கு நடிகர் விஜய்ங்கிறவர் வர்றாருங்கிறத யாராக இருந்தாலும் வரவேற்கணும். அடுத்த அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் வரணும், நீங்கள் தான் வரணும், நீங்கள் வரக்கூடாதுன்னா சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யார் ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு மக்களுக்கான பணியை நான் செய்யணும், மக்களுக்கு இந்த மக்களை உயர்த்தணும், இந்த மக்களுடைய இலக்கியத்தை, மக்களுடைய பன்மையை தொன்மையை பாதுகாக்கணும்,
இவங்க எதிர்கால சந்ததிகளை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு உயர்ந்த சிந்தனையோட வரக்கூடியவர்களில் ஒருவராக விஜய் அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் அதை நான் வரவேற்பதிலே பெருமை அடைகிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். சாதிய பாகுபாடு குறித்து நிறைய திரைப்படங்கள் வந்துட்டுருக்கு, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த சினிமா துறையிலிருந்து கட்சிக்கு வரவங்க சாதி அடிப்படையில் தான் வந்து கட்சி நடத்துகிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதை பற்றி நீங்கள் இல்லை, அதாவது என்னை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதிய பாகுபாடு சமீப காலங்களாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது சினிமாவில் அது தெரியுது. நம்ம ஒரு ஆடியன்ஸாக தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போதே நம்மளால் உணர முடியுது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடி நான் தான் 2009 நான் தான் முக்குளத்தூர் புலிப்படைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து வேறு. என்னன்னு சொன்னால், நான் இதை வந்து சும்மா இன்றைக்கி பேசுகிறேன் அது மாதிரி ஆள் நான் கிடையாது. என்னோடய ரெக்கார்டாக நீங்கள் எடுத்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்துவர், என்னுடைய மனைவி கிறிஸ்துவர் தான், நான் இந்து தான் இன்னமும். ஸோ அது போக ஒரு 3 மதங்களை சார்ந்தவர்களை, வேறு வேறு ஜாதியை சார்ந்தவர்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் அந்த முக்குளத்தூர் புலிப்படைங்கிறது. அது ஒரு அறக்கட்டளை. அது வந்து கட்சியால் நான் ஆரம்பிக்கலை, அது ஒரு அறக்கட்டளை. அது குறிப்பாக இலங்கை அகதிகள் முகாமில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப நல்லா படித்து அடுத்த இடத்துக்கு போக முடியாமல் இருந்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி, நான் யார்ட்டையும் டொனேஷன் வாங்கியெல்லாம் அவங்களுக்கு செய்யலை, என் காசில் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு அவங்கள படிக்க வச்சேன். அதுக்கு நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க, இப்போவும் அவங்களே அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆக என்னுடைய நோக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே ஒரு ஜாதிக்குள்ளே முடக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு துளி கூட கிடையாது. ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தேன். எனக்கு தேவரை பிடித்தது, அவருடைய வாழ்க்கை பிடிச்சது, அவர் இந்த தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடிய அந்த கணங்கள் பிடிச்சது, அவர் வாழ்க்கையில் அவர் கடைப்பிடித்த நேர்மை ஒழுக்கம் பிடித்தது. அரசியலில் பதவிகளுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை வந்து எடுக்காமல், இன்றைக்கு வந்து இப்போ நடந்த பார்லிமெண்ட்டில் கூட மோடி அவர்களை வந்து பதில் சொல்லிட்டு போங்கன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பெண்மணி கேட்குறாங்களே, இதை முதல்ல இந்த பாராளுமன்றத்தில் நேரு பிரதமராக இருந்த பொழுது ஆன்சர் மை கொஸ்டின்ங்கிற கேள்வியை முதன்முறையாக பாராளுமன்றத்தில் கேட்டதே தேவர் தான். ஸோ பாராளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், சட்டமன்றத்தில் அவர் உறுப்பினராக இருந்த பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள், இதை போக அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் பல தரப்பிட்டவர்கள் எழுதின எழுத்துக்கள், புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்து எனக்கு அவர் வியப்பாக இருந்தார். அது மீறி ஆன்மீக ரீதியாகவும் அவர் எனக்கு ரொம்ப தொடர்புள்ள உருவானார். ஆக நான் அவரை பற்றி பொது இடங்களில் போய் பேசினேன். என்னை விரும்பி கூப்பிடுற இடங்களில் நான் போய் அவரை பற்றின ஒரு தியாக மனப்பான்மை, அடுத்த தலைமுறைக்கு வரணும், இந்த மண்ணை நேசிக்கணும், மொழியை நேசிக்கணும், மக்களை நேசிக்கணும் அப்படிங்கிற நான் பேசினேன். உடனே எனக்கு அந்த அடையாளம் பூசப்பட்டுச்சு. அவர் ஜாதி ரீதி என்ன ரைட்டு, ஜாதி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது, இல்லாத ஒன்று நான் ஒன்றும் பேசலை. இன்னொன்று, நான் அந்த நோக்கம் இல்லை. நான் மெட்ராஸில் படித்து வளர்ந்தேன். இங்கே என்னை யார், எனக்கு என்ன யார் என்ன ஜாதின்னு யாருக்கு தெரியும்? நான் இங்கே தான் படித்தேன். நான் இங்கே பிறக்கலையே தவிர என்னை உருவாக்குனது சென்னை தான். அதை நான் 100 முறை சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு சினிமா நடிகனுமோ எந்த ஒரு இயக்குனர் யாருமே ஒருத்தர் இந்த எந்த முதலமைச்சர்களாக இருக்கிறவங்க கூட இந்த சென்னை தான் என்னை உருவாக்குச்சுன்னு யாரும் சொன்னதில்லை. ஆனால் என்னுடைய படம் அம்பாசமுத்திர அம்பானி படத்தில் இதே கவிஞர் வைரமுத்துக்கிட்ட நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி அவர் எழுதின வரிகள் தான், அன்னை பெற்றால் அன்பால் என்னை சென்னை தானடா 2ஆம் அன்னை அப்படிங்கிற வரிகளை அவர் நான் எழுதி. ஸோ அந்தளவுக்கு நான் இந்த ஊர் மேலே ஒரு என்னை கருணாநிதி ஆகிய என்னை கருணாசாக உருமாற்றியது இந்த சென்னை. ஸோ அந்த நன்றி எனக்கு இருக்குது. அதனால் என் உணர்வு என்பது வேறு, வெறி என்பது வேறு. நான் உணர்வுகளை உருவாக்குறேன். மொழி ரீதியான உணர்வு உனக்கு வேணும்னு நினைக்கிறேன், மண் ரீதியான உணர்வு உனக்கு வேணும்னு நினைக்கிறேன், உன்னுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கான உணர்வு உனக்கு வேணும்னு நினைக்கிறேன், உங்கூட இருக்கக்கூடிய சக மக்களை உன்னுடைய நேசமாக, உங்கூட பிறந்தவர்களா உறவுகளா உன் மொழி சார்ந்த மக்களை நீ நேசிக்கணும், அதில் நீ உணர்வாருன்னு நினைக்கிறேன். வெறி என்பது வேறு. உணர்வு என்பது உங்களை உயர்த்தும், வெறி என்பது உங்களை வீழ்த்தும். அவ்வளோதான். நான் ஜாதி பற்றாளன், ஜாதி வெறியாளன் கிடையாது. அதுக்காக ஜாதியே இல்லைன்னு பேசுகிற முட்டாளும் நான் கிடையாது. ஏன்னா அது இருக்குது, அதை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. அரசியலே அதை வச்சு தான் நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஏன் மத்திய அரசு எதனால் இது வரைக்கும் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்காங்க? ஏன் ஏற்கனவே நடத்தின ஜாதி கணக்கெடுப்பை ஏன் இன்ன வரைக்கும் அறிவிக்காமல் இருக்காங்க? அப்போது இந்த தேசத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்களே. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த உண்மையான அந்த இடஒதுக்கீடோ மற்ற விஷயங்களோ சரியாக இல்லைங்கிறதானே இங்கே பிரச்சனை. முதல்ல பொருளாதார ரீதியாக நீங்கள் நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க.
பொருளாதார ரீதியாக 10% இடஒதுக்கீடு நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க, ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், அதில் கூட நான் பார்க்கல. கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க. அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும்னா அதுக்கு கணக்கு வேணும்ல உங்ககிட்ட. அப்போ கணக்கே இல்லாமல் இருக்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய விஞ்ஞான உலகத்தில் நினச்சா ஒரு செகண்டில் எல்லாத்தையும் செய்ய முடியும். உச்சநீதிமன்றமே கேட்டுச்சுல்ல, அந்த பேங்க்கில் நிதி வசூல் பண்ணாங்க, கட்சி நிதி வசூல் பண்ணதை கேட்டதுக்கு கொடுக்க மறுக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், எதை நோக்கி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்குங்கிறக்கா நீங்கள் சப்பக்கட்டு கட்டி பேசக்கூடாது. எனக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்குங்கிறக்கா நான் சப்பக்கட்டி வச்சு பேசக்கூடாது. நம்ம உண்மையை பேசணும். தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். வரக்கூடிய சந்ததிகளுக்கு அவங்க இந்த மண்ணில் நல்லா சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறது தவறு கிடையாது. அடுத்து ஒரு விஷயத்த சொன்னால் உடனே அவங்க பின்புலத்தை பார்க்குறது. இப்போ ஒரு மோடிங்கிறவர் இந்த தேசத்தினுடைய ஒரு பாரத பிரதமர் அந்த கட்சியினுடைய மாநில தலைவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இவர் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜாதி பின்புலம். இது யார் பேசுகிறா? மோடி பேசுகிறாரு. அப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அவர் பண்ணிட்டீங்க, என்ன நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறாரு. அதையும் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று, நான் யாருக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறேன் ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள், ஒரே ஒருத்தனை. இன்னைக்கு எனக்கு வயசு 55. 87 சென்னைக்கு வந்தேன். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒரு பக்கம் அதை எடுக்கட்டும். ஆனால் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் 94 95. 95 எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தங்க எனக்கு வந்தாங்க. அவங்களே